ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபார்முலாஸ் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சம்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர். ட்ரா தி ஸ்கொயர். ஸ்கொயர் ட்ரா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா தி டயகனல். மூலை விட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டுங்க. எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தில் 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன சார் செவ்வகம் மாதிரி போட்டிருக்குன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் 4 பக்கமும் ஈக்குவலாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ சதுரம் அப்படின்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். அதுதான் ஏ அப்படின்னா பக்கம், சைட்ஸ்ன்னு அர்த்தம். தமிழில் நோட் பண்ணிங்க. இது வந்து டி டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி. சதுரத்தோட இந்த நோட்டேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அப்படின்னு அர்த்தம். சதுரத்துக்கு 4 பக்கமும் சமம். ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 சைடுமே 5 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்படின்னு சொல்லுவோம். டி அப்படின்னா டயகனல். இதை வச்சு கொஷின்ஸ் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க, குரூப் 1 கொஷின் கேட்டிருக்கிறாங்க, ஆர்ஆர்பி, என்டிபிசி, இது எல்லாமே டயகனல் வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் டயகனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நமக்கு ஸ்கூல் புக்கில் டயகனல் சம்ஸ் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு குரூப் 4 ஆர்ஆர்பி என்டிபிசியில் கொஷின்ஸு கேட்டிருக்கிறாங்க. நோட் பண்ணிங்க. ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஸ் நான் டீச் பண்ணுவேன். ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா இது டயகனல். எஸ். இப்போ நம்ம பேசிக் ஷேப்பில் எல்லாமே சுற்றளவு பரப்பளவு, எல்லாத்துக்குமே சுற்றளவு பரப்பளவு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏரியா, பெரிமீட்டர். சுற்றளவுனா பெரிமீட்டர், ஏரியானா பரப்பளவு. ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிங்க. சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஸோ 4a. ஸோ என்னோடய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அலகுகள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் வரும். மீட்டரில் கொடுத்துருக்குறாங்கன்னா மீட்டரில் வரும். யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சதுரத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4a. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். சுற்றளவு அப்படின்னா எல்லா பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ரெண்டாவது சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். இதனுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சதுர அலகுகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க ப்ராக்கெட்டில். சதுர அலகுகள். ஏ ஸ்கொயர். சதுரத்தோட டயகனல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தேர்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. சதுரத்தின் மூலை விட்டம்
diagonal of square d equal to small d equal to root 2 into a. ஏன்னா பக்கம் சைட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். d equal to root 2 into a. இது இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இதே மாதிரி இங்கே சதுரத்தோடைய மூலை விட்டம் டயகனல் கொடுத்துட்டு சதுரத்தோட பரப்பளவு கொஷின் கேட்பாங்க. அது ரீசன்ட் டிஎன்பிசி குரூப் 1 கொஷின். அதெல்லாம் சதுரத்தின் மூலை விட்டம் கொடுத்திருந்து டி எனில் சதுரத்தின் பரப்பளவு. ஸோ டயகனல் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா கேட்பாங்க. நமக்கு சைட்ஸ் கொடுத்து தான் நீங்கள் சம் சால்வ் பண்ணுவோம் நம்ம நிறையா ஸ்கூல் புக்கில். டயகனல் கொடுத்துருந்து கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. சதுரத்தின் மூலை விட்டம் கொடுத்துருந்து சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா சார் ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பரப்பளவு அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுர அலகுகள். பரப்பளவுனாவே சதுர அலகுகள். சதுரத்தின் மூலை விட்டம் கொடுத்து சதுரத்தின் பரப்பளவு கேட்பாங்க. சதுரத்தின் பக்கம் கொடுத்து சதுரத்தின் பரப்பளவுனா ஏ ஸ்கொயர்டு. ஓகேங்களா? சைட்ஸ் கொடுத்து ஏரியா கேட்குறாங்கன்னா ஏ ஸ்கொயர்டு, டயகனல் கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா ஆஃப் டி ஸ்கொயர்டு. இன்கேஸ் டயகனல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது, டயகனல் தெரிஞ்சுக்கணும், கொஸ்டினை டயகனல் ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்குறாங்கன்னா ரூட் 2 இன்ட்டு ஏ. ஸோ அதனால் கொஸ்டின் நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்க. டயகனல் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்களா, இல்லை சைட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்களா, பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, மூலை விட்டம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஸ்கொயரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம், இதுதான் டயகனல் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதில் நம்ம சுற்றளவு பரப்பளவு எல்லா ஜாமெட்ரிக்கல் ஷேப்லையுமே நம்ம பார்ப்போம். இப்போ டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கில் தான், ஸ்கொயர் ரெக்டாங்கில் மட்டும்தான் டயகனல் வச்சு உங்களுக்கு சம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதில் தான் உங்களுக்கு டயகனல் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நம்ம ஹைட்டை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு போக போக தெரியும். கிளியராக புரிஞ்சிருச்சிங்களா? சதுரத்தில் பரப்பளவு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர்டு, டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் டி ஸ்கொயர்டு. செகண்ட் ஒன்று செவ்வகம். ரெக்டாங்கிள். draw the rectangle. draw the diagonal line. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் மூலை விட்டம். இது வந்து லென்த்து எல்லுன்னு எடுத்துக்கிறது, நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சுற்றளவு. சுற்றி என்ன இருக்குது உங்களுக்கு, எல் ப்ளஸ் பி ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ நம்ம அதை என்னவே எழுதிடலாம், 2 எல் 2 பி இருக்குது. 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஸோ இதுதான் செவ்வகத்தின் சுற்றளவு, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் செவ்வகத்தின் பரப்பளவு.
செவ்வகத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா L into B ஏரியா, லென்த் இன்ட்டு பிரெத். ஏரியா L into B, இது சதுர அலகுகள். ஸோ உங்களுக்கு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அலகுகள், பரப்பளவு வந்து சதுர அலகுகள், மீட்டர் ஸ்கொயர்டு. யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டினில் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது பரப்பளவுன்னு அர்த்தம் வேல்யூஸில். கொஸ்டினில் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். எஸ், இதனோட டயகனல் ஃபார்ம் எழுதிக்கங்க. தேர்டு ஒன்று, செவ்வகத்தின் மூலை விட்டம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். root of L square plus B square. root of L square plus B square தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு diagonal of rectangle. நெக்ஸ்ட் ஈஸியான ஷேப் ட்ரா பண்ணிடுவோம். ட்ரையாங்கிள் அப்புறமேல் பார்த்துக்கலாம். இணைகரமும் சரிவகமும் பார்த்துடலாம். தேர்டு ஒன்று, parallelogram. parallelogram இணைகரம். ஸோ ட்ரா தி இணைகரம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ட்ரா தி டயக்ராம். இணைகரத்தோடைய பேசிக் தியரி என்ன சார் அப்படின்னா, இணைகரத்துக்கு இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணையாக இருக்கும். ரெண்டு பக்கமும் எது சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கங்க. இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ, இதுவும் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதுவும் ஏ தான். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர்னா அந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி இது ரெண்டும், இந்த பேரல் லைனுக்கு இந்த பேரல் லைன் இணை, இந்த லைனுக்கு இந்த இது வந்து இது இணை. இதை நோட் பண்ணிப்போம். இது வந்து பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு சார் இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இணைகரம் அப்படின்னா இது அவங்களுக்கு ரெண்டு சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும் வேல்யூ, இந்த பி இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக மேக் பண்ண தெரியும். எஸ், இதில் ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு நம்ம ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இணை எப்படின்னா பேரலல் அப்படின்னும், இந்த பேஸ் லைனுக்கு இந்த பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல், இந்த லைனுக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த லைனுக்கு இந்த லைன் இணை அப்படின்னு அர்த்தம்.
எஸ், இதனுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும்? இப்போ தான் அடி சொன்னேன், சுற்றி என்ன இருக்குதோ அதுதான் சுற்றளவு. சுற்றி என்னென்ன வேல்யூ இருக்குது? 2a 2b இருக்குது. ஸோ அப்போனா 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 × a + b. இதனோட யூனிட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அலகுகள். பெரிமீட்டர் எல்லாமே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுக்கு எல்லாமே அலகுகள். பரப்பளவு அப்படின்னா சதுர அலகுகள் அர்த்தம், மீட்டர் ஸ்கொயர் அர்த்தம். கிளியராக நோட் பண்ணிங்க. ஸோ இணைகரம் அப்படின்னா ட்ரா தி டயக்ராம். 2 sides ஆர் parallel. ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இணையாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய பரப்பளவு இங்கே ஃபார்முலா எழுதிக்கங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஏரியா இணைகரத்தின் பரப்பளவு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா b × h. b × h. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி. ட்ரா தி 90 டிகிரி லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி. இது ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸோ 4 குவாட்ரண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவீங்க? இது ஒரு கால் பகுதி, 90 டிகிரி. Yes, next we will move on trapezium. Yes, சரிவகத்துக்கு போவோம். ஸோ இணைகரம் அப்படின்னா டயக்ராம் உங்களுக்கு ஃபார்முலா மறந்துருச்சுன்னா கூட டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் டயக்ராம் ட்ரா பண்ணுறது. யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினில் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பரப்பளவில் கொடுத்துருக்குறாங்க சார்னு மீனிங். டைரெக்டாக பரப்பளவு அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சம்ஸ்லேயே பார்ப்போம் பாருங்க, சர்க்கிளில் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலியை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணுது, ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது பரப்பளவு மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்கன்னா பரப்பளவுன்னு அர்த்தம். இன்கேஸ் கொடுக்கலனாலும் அந்த தொடர் அந்த வேர்ட்ஸை படித்து பார்த்து சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னதான் ஒரு மாடு இருக்குது அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு இதில் கட்டி போட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணும், அந்த மாடு அங்கே இருக்கிற புல் எல்லாத்தையும் சாப்பிடும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அது வந்து பரப்பளவு எடுத்து அந்த ஃபார்முலா பரப்பளவுங்கிற கான்செப்டில் அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த டயக்ராம் உங்களை ட்ரா பண்ண சொல்கிறது, அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று ஃபோர்த் ஒன் சரிவகம். சரிவகம் இணைகரம்லாம் ரீசன்ட் டிஎன்பிசி இணைகரம் ரீசன்ட் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறாங்க. சரிவகம்லாம் உங்களுக்கு என்டிபிசி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் கொஷின்ஸ் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸு பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதுமானது. சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தெரியாததுனால தான் சம்ஸ் சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லைனாலும் உங்களுக்கு டைம் ஆகும், சால்வ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, டைம் ஆகும், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சம்ம 5 minutes போடுறதுக்கும் ஒரு 1 minute சம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின் 5 நிமிஷத்தில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதே ஒரு கொஷினை 1 நிமிஷத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல யார் அதிக கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் வேல லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸும் இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா சம்ஸை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் சும்மா ஒவ்வொரு சம்மும் ஃபார்முலா போட்டு
வெறும் அந்த மாதிரி வே ஆஃப் அப்ரோச்சில் இருந்துன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியாது. நமக்கு 3 ஹவர்ஸ் கொடுத்து 100 மார்க்ஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. மார்க்ஸ் அந்த மாதிரி கிடையாது. 25 கொஸ்டின்ஸு 35 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜிஎஸ்லாம் ஜிகே பார்ட்லாம் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், ஆன்சர் எடுக்கலாம், மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ஒரு கொஸ்டின் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா 25 into 5 இப்போ 4 மினிட்ஸ் போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு 100 மினிட்ஸ், கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 ஹவர்ஸ் மேக்ஸே சால்வ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் கொஸ்டின் என்ன பண்ணுறது? ஒரு கொஸ்டின் மேக்ஸ் 4 மினிட்ஸ் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 25 into 4 போட்டிங்கன்னா 1 ஹவர், 1.5 ஹவர் ஆகுது மினிமமாகவே. ரிமைனிங் தமிழ் 100, ஜிகே 75, அதில் அசர்ஷன் ரீசன் டைப்பு ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும், ஓஎம்ஆர் ஃபில் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸ் ஒரு 35 மினிட்ஸில் நான் நீங்கள் 100 மினிட்ஸில் நீங்கள் சம்ம சால்வ் பண்ணுறது நான் 40 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும், 35 to 40 மினிட்ஸில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ அப்படின்னா ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். 25 into 2 போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ 50 மினிட்ஸ், 50 மினிட்ஸ்லாம் கிட்டத்தட்ட நியர்பை 1 ஹவர் வந்துடுது. 50 மினிட்ஸுங்கிறது பார்த்துங்க. ரிமைனிங் வந்து 2 hour 10 minutes தான், மீதி 175 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 50 மினிட்ஸே அதிகம் மேக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 35-40 கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கொஷினுக்கு 5 மினிட்ஸில் ஒரு சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. நமக்கு தேவை ஆன்சரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சரிவேகம் நோட் பண்ணிங்க. ட்ரா தி டயக்ராம். டயக்ராமை ட்ரா பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது 4 பக்கம் ஈக்குவலாக இருக்குங்களா. ஸோ 4 sides ஆர் அன்ஈக்குவல், ஓகேங்களா. ஸோ ஏ பி சி டி, இதிலிருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது சரிவேகத்தோடைய சுற்றளவு ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம். நீங்களே ஃபார்முலா எழுதலாம். சுற்றளவு அப்படின்னா எல்லா அனைத்து பக்கங்களும் என்ன பண்ணும், ஆல் சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். ஸோ இதனுடைய சுற்றளவு எப்படி இருக்கும் ஃபார்முலா, a + b + c + d. இதுதான் சரிவேகத்தோடைய சுற்றளவு. இதனுடைய பரப்பளவு எழுதிக்க எடுத்தது ஏரியா ஆஃப் இன்ட்டு a + b into h. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபீஜியத்தோட ஏரியா, ஓகேங்களா. ஸோ இதனோட யூனிட்டு சதுர அலகுகள், ஓகேங்களா. மீட்டர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். எஸ், இது வரைக்கும் மட்டும் போதுமானது. இன்றைக்கி பேசிக்ஸ் மட்டும் 3 டாபிக் மட்டும் 3 ஃபார்முலா மட்டும் எழுதிக்கிறேன். ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சாரி பேரலோகிராம், இணைகரம், சரிவேகம் 4 மட்டும் எழுதியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாங்கிள் டீச் பண்ணுறேன். ட்ரையாங்கிளில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். ரெக்டாங்கிள், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், இந்த 4 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கிளோடது வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், ஓகேங்களா. செமி சர்க்கிள், சர்க்கிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட்டு, இது ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வட்டக்கோண பகுதி செக்டர்ஸை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இதுதான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எதுக்கும் ஷார்ட்கட்ஸோ இல்லை மனப்பாடமோ ஃபார்முலா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அண்ட் ப்ரைமரி, ஓகேங்களா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ டயக்ராமில் ட்ரா பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் எல்லா டைப்பும் ஃபார்முலாஸ் பார்த்துருவோம்.
அதுக்கப்புறம் சம்ஸ் போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஸ்கூல் புக்ஸில் டயகனல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் குரூப் 4 எக்ஸாம்லேயே குரூப் 2ல் கேட்டிருக்கிறாங்க. ஆர்ஆர்பி என்டிபிசிலாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் டயகனல் வச்சு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிங்க. ரிமைனிங் அப்கமிங் செஷனில் ரிமைனிங் பார்ட் பார்ப்போம்.